ஹாய் விவாஸ். இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் டிஃபன் பூரி காலிஃப்ளவர் குருமா செய்யலான்ட்டு இருக்கேன். அதுக்கு பாருங்கள், பூரிக்கு மாவு பிசைஞ்சு குட்டியாக ஒரு ரெண்டை பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அடுத்தது மசாலா வந்து தேங்காய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் எங்கள் வீட்டிலே நானே ப்ரிப்ரேஷன் பண்ணது போனால் மசாலா தூள் ஆட் பண்ணி எல்லாம் தண்ணி ஊற்றி ஒரு தக்காளி போட்டு அரைச்சி மசாலா வச்சாச்சு. அப்புறம் தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம், கருவேப்பிலை. சரிங்களா? இது குருமா வைக்க போகிறேன். காலிஃப்ளவர் ஆப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி போட்டு கேஸில் வச்சு எப்போவுமே நான் வந்து கொதிக்க வச்சு லேசாக கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே சூடானோன்னே எடுத்து வடிகட்டிட்டு அப்புறம் தான் குருமா வைக்க போகிறேன். எதுக்குன்னா பார்த்தீங்களா, இதில் பூச்சியெல்லாம் இருக்கும். அப்புறம் அவங்க மருந்து அடிச்சிருப்பாங்க. நம்ம டைரெக்டாக சாப்பிடும்போது அப்புறம் நம்மளுக்கு அது செட் ஆகாது. அதனால் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது, எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது, ஹெல்த்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அப்புறம் அடுத்து தாளிக்க போகிறேன். இருங்க. இப்போ பாருங்கள், அந்த மஞ்சள், உப்பு, தண்ணியில் கொதிக்க வச்ச காலிஃப்ளவர் வடிகட்டி எடுத்து வச்சு இப்போ எல்லாம் போட்டு பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். நீங்கள் அப்படியே நம்ம வீடியோ பார்த்துட்டே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், ஃபாலோ பண்ணிட்டு விட முடியும். அப்படியே நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுவீங்களாமா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களாமா. அப்போ தான் நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்களாம் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள் வணக்கிட்டுருக்கு. அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் அரைச்சி வச்சு அந்த நம்ம அப்ளை மசாலா சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் இது கூட ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்படி குருமா வச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இதுதான் சூப்பர் டிப்ஸ். உங்களுக்கு நல்லாயிருக்கும். கிட்ஸும் சாப்பிடுவாங்க, பெரியவங்க எல்லோரும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். எந்த உங்களுக்கு சாப்பிட்டாலும் சைட் எஃபெக்ட் வராது, நல்லா டைஜஷன் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து மஞ்சத்தூள் போட்டாலே உங்களுக்கு ரொம்பவே நல்லது. காய்கறி எதாக இருந்தாலும் இப்படி வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. சரிங்களா? ஒரு உருண்டை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டு வச்சுக்கிறேன் இப்படி. சரிங்களா? ஒரு ஷீட்டு வச்சு அதுக்கப்புறம் அந்த ஷீட்டு மேலே பாருங்கள் இன்னொன்று வைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு ஒரு அட் அ டைமில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணீங்கன்னா ஆச்சும் இப்போ பண்ணிடுங்க. ஓகே விவாஸ்? இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே அடுத்தது இன்னொன்று வைக்க போகிறேன். எத்தனை எனக்கு பாருங்கள், இப்போ பூரி கிடைக்குதுன்னு. அப்போ பூரி தானே தேய்க்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பூரி. சரிங்களா? பாருங்கள், ஈஸி. அவ்வளோதான், ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வைக்க வேண்டாம். நல்ல ரவுண்டாக அப்படி ஷேப் கொடுத்து வச்சுட்டு நல்லா எவ்வளோ நம்ம திக்னஸ், பூரிக்கு எவ்வளோ நம்ம கரெக்டான திக்னஸ் கொடுப்போமோ அந்த திக்னஸ் கொடுத்தா போதும். இல்லாட்டி உங்களுக்கு அந்த பஃபியாக வராது. சரிங்களா? இது பாருங்கள், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எடுத்து காட்ட பாருங்க, எனக்கு எத்தனை பீஸ் வந்துருக்குன்னு பாருங்கள். இதில் தான் ஒரு சேர்ச்சாச்சு. நான் எடுக்கிறேன். இதுதான் பூரி திக்கிறதுக்கான சூப்பர் டிப்ஸு. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒன்று எடுத்துருக்கானா, அப்படியே 2 வந்துடுச்சு. அப்படியே பாருங்கள், இன்னொன்று வச்சிட்டேன் 3. இந்த லாஸ்ட்டாக வச்சது மட்டும் நான் அதை ப்ரெஸ் பண்ணும்போது அது ஹெவியாக ப்ரெஸ் கிடச்சிருக்காது. அது ஒன்று மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான். பாருங்கள், வந்துடுச்சு. குட்டீஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் 10 நிமிஷத்தில் பூரி பாருங்கள். பூரி நம்ம தேய்ச்சோம் இல்லைங்களா, அப்பளாவே உங்களுக்கு காட்டுனில்ல, அதில் பாருங்கள் பூரி எவ்வளோ அழகாக பஃபியாக வந்திருக்கு. செஞ்சு வச்சாச்சு, பூரி ரெடி. அடுத்து பாருங்கள், குருமா, காலிஃப்ளவர் குருமா. அவ்வளோதான். சரிங்களா? நம்ம சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் டிஃபன் சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ பாஸ்.